சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. நம்ம பார்க்க போகிறது ரோட்டு கடை ஸ்டைலில் கொத்து பரோட்டா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பரோட்டா எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கத்தியால். ஒரு வெங்காயம் அதே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்து சிக்கன் கிரேவி. நான் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எத்தனை பரோட்டா சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் தேவையான அளவு உப்பு. வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஃபஸ்ட்டு உள்ள சேர்த்துடலாம். இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வதங்கினதும் இதில் சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டா உள்ள சேர்த்துடலாம். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். எடுத்து சிக்கன் கிரேவி உள்ள ஊற்றிடலாம். நான் எடுத்து வச்சுக்கல பாதி ஊற்றிருக்கிறேன். மிச்சம் இருக்கிற சிக்கன் கிரேவி ஒன்று சேர்த்துடலாம். இப்போ கடைசியாக இதில் கரம் மசாலா, பெப்பர் பவுடர், உப்பு தூளை சேர்த்துடலாம். பரோட்டா இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா உதிரியாக வந்துடுச்சு போடன்னு. இதில் வந்து நீங்கள் தோசைக்கல்லில் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக டம்ளரு இல்லைன்னா தோசை கரண்டியை வச்சு சில்வர் தோசை கரண்டி இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா கொத்திக்குங்க. பேனில் செஞ்சதுனால நான் தேவையில்லை. தோசை கரண்டி செஞ்சிங்கன்னா கொத்திக்குங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லியில் தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணலாம். இப்போது ரோட்டு சைடு கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக மறக்காமல் சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.